தெரியலையே, எப்ப வச்ச மிச்சம்னு தெரியல. அவன் இந்த கேஸ்ல நம்மளை தப்பிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அன்னைக்கு நான் கிரைம் ஸ்பாட்டுக்கு போனப்ப அங்க எதுவுமே இல்லை. ஆனா இப்ப திடீர்னு எப்படி அந்த ஷால் வந்துச்சு? சம்பவம் நடந்தப்ப அந்த ஷால் இல்ல. ரொம்ப ரீசெண்டா தான் உன்னோட ஷால் எடுத்து கொண்டு போய் அங்க போட்டிருக்காங்க. வீரா, கன்ஃபார்மா சொல்லு, அது உன் ஷால் தானா? ஆமாப்பா, அது ஏன் ஷால் தான். அப்போ நீங்க 3 பேர் விஜயை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருந்தப்போ அவனும் அங்கதான் இருந்திருக்கான். வீரா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல இந்த கேஸ். இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. தெளிவா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிருக்கான். என்ன மாறா சொல்ற? விஜய் தான் மச்சான கொண்டான்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா நீங்க அவன் மேல கோவப்படுவீங்க, அவளை ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்க. நம்மளோட ஒவ்வொரு மூவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கண்ணு கெட்டுற தூரத்துல தான் எங்கேயோ இருக்கான். மர இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பதட்டமாகுது. அவன் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை நாங்க 3 பேர் தான் அவனோட டார்கெட்டா, இல்ல எங்க 3 பேரை வச்சு நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்றானா? கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன தவிர வேற யாரையும் நம்பாது. நம்ம கண்ணில் படாம நம்ம ரூம் வரைக்கும் வந்திருக்கான்னா அவன் சாதாரண ஆள் இல்லை. நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னு இந்த வேலையை பார்த்துருக்கான். ஏமாரா, ஒருவேளை இது அம்பிகாவா இருக்குமோ? இல்ல மாறா, விஜய் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அம்பிகா தான் நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஒருவேளை விஜயே வந்திருந்தா? நாங்க இல்லாதப்ப வீட்டை போட்டு எங்காவது வெளியே போனீங்களா? ஒரு தடவை வலியம்மா கூட நான், கண்மணி, பிருந்தா 3 பேருமே கோவில் போயிருந்தோம். அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கணும். நம்ம வீட்டோட இன்னொரு சாவி விஜய் கிட்ட தானே இருக்கு. இனிமே வீட்டுல எப்பவும் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். சரிடா. இதோட போதும் மேடம். இனிமே என்கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க. போலீஸ் உங்களை 4 பக்கமும் தேடுது. என் வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க, என்ன கண்காணிச்சுட்டு இருக்காங்க மேடம். ப்ளீஸ் இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். என்ன குமார் இப்படி பேசுற? நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கேன். இல்லைன்னு சொல்ல மேடம், ஆனா இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்லை மேடம். இதை ஏற்பாடு பண்றதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு மேடம். ப்ளீஸ் இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. குமார், இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு, போதும். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். நான் போலீஸ்ல மாட்டினானா என் குடும்பத்தை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. புள்ள குட்டிக்காரன், ஒரு நிமிஷம் இரு. போரூருக்கு பக்கத்துல 4 ஏக்கர்ல ஒரு வீடும் சில கடைகளும் இருக்கு. அதை நீயே வச்சுக்க. கடைசியா இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துரு. மேடம் என்ன மேடம், என்னால முடியாது மேடம். வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன உயிரோட விட மாட்டாங்க மேடம். ரிஸ்க் தானே எனக்கு தெரியும் குமாரு. அதுக்கு தான் நீ லைஃப் ஃபுல்லா சம்பாதிச்சாலும் உன்னால வாங்க முடியாத அளவுக்கு சொத்தை தரேன். யோசி. சரிங்க மேடம். வீரா, வீரா. அண்ணே,
அண்ணே அண்ணே எங்கண்ணே இருக்க? அண்ணே எங்கண்ணே இருக்க? அண்ணே வீரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ உடனே உன் குடும்பத்தை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிருமா. ஏன் என்னாச்சு? ஏன்? உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போதுமா. ஆபத்தா? அண்ணே என்னண்ணே சொல்ற? ஆ, கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, உடனே கிளம்பு. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது உன் குடும்பத்துக்கு ஆபத்தாயிரும். எல்லாரையும் கூட்டிட்டு உடனே கிளம்பு வீரா. அண்ணே என்னாச்சுண்ணே? என்ன பிரச்சனைன்னு சொல்லுண்ணே. வேற எதுவும் என்கிட்ட கேட்காத, உடனே கிளம்பு. அண்ணே அண்ணே என்னண்ணே சொல்ற? உன் குடும்பத்தை கூட்டிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பிருமா. உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுமா. கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, உடனே கிளம்பு. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அது உன் குடும்பத்துக்கு ஆபத்தாயிரும். மரா மரா ஏந்திரி ஏந்திரி என்னடி ஏந்திரி மரா. இரு, என்னாச்சுடி? நீ ஒரு நிமிஷம் என் கூட வா. அப்புறம் போய்க்கலாம் வீரா. மாறி ஏந்திரி மரா. கனவுல கூட இவ கூட வாழ விட மாட்டா போல. நல்ல கனவு.